ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் செய்யக்கூடிய கிரகிக்க முடியாத காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வேத வசனத்தின் மூலம் கவனித்து பார்த்தால், நியாயாதிபதிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கீலேத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இங்கே யெப்தா எனப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனுடைய சகோதரர்கள் பெரியவர்களான பொழுது நீ அந்நிய ஸ்திரீயினுடைய மகன் என்று சொல்லி அவனுக்கு தகப்பனுடைய சுதந்திரத்தை தர மறுத்து அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். யெப்தாவினுடைய பிறப்பிலிருந்தே அவனுடைய வாழ்விலே ஒரு அந்தகாரத்தினுடைய போராட்டம், அவன் பிறப்பில் இருந்தே ஒரு இருள் நிறைந்த பகுதி அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அது நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் அவனை புறக்கணித்தார்கள். தங்களுடைய சுதந்திரத்தில், தங்கள் தகப்பனுடைய ஆஸ்தியிலே அவனை வீட்டுக்குள் வைத்து கொள்ளாதபடி அவனை வீட்டிலிருந்தே துரத்தி விட்டார்கள். இன்று உங்களுடைய பிறப்பின் நிமித்தம் அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய சாட்சியற்ற வாழ்க்கையின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு, உங்கள் வீட்டாரால் புறக்கணிக்கப்பட்டு, உங்கள் குடும்பத்தின் நபர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு, உங்கள் குடும்பத்தின் உறவினர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு தனித்து விடப்பட்டு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கு மூளை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாயிருக்கிறது. தள்ளப்பட்ட கல்லை, தள்ளப்பட்ட நபரை, புறக்கணிக்கப்பட்ட நபரை ஆண்டவர் மூளைக்கல்லாக மாற்றுகிறார். எந்த ஒரு பொருள் இது உதவாது என்று சொல்லி, எந்த ஒரு நபர் ஒன்றுக்கும் உதவ மாட்டார்கள் என்று சொல்லி மனிதர்களாலே புறக்கணிக்கப்பட்டு, மனிதர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்டு தள்ளி வைக்கப்படுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு கிருபைகளை தந்து, அவர்களுக்கு திறமைகளை தந்து, அவர்களுக்கு வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்து, தம்முடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுத்து, அவர்களை ஆண்டவர்
மூளைக்கல்லாக மாற்றிவிடுகிறார், முக்கியமானவர்களாக மாற்றிவிடுகிறார், ஆச்சரியம் நிறைந்தவர்களாக மாற்றிவிடுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அவர் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாய் இருப்பீர்களானால், திறமை இல்லாதவர்களாய் இருப்பீர்களானால், வாய்ப்புகள் இல்லாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருப்பீர்களே ஆனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத ஆச்சரியமான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் சோர்ந்து போய்விடாமல் உங்களுடைய பின்னணியத்தை குறித்து, உங்களுடைய பிறப்பை குறித்து, உங்களுடைய இயலாமையை குறித்து நீங்கள் மனம் நொந்து கொள்ளாமல், உங்களுடைய வாழ்வில் இருக்கிற தோல்விகளின் நிமித்தம் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை அடையாமல் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து நன்மையை தருவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாய் இருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படியே ஆண்டவர் இன்றைக்கு மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு யார் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமை சந்திப்பதாக, உம்முடைய வல்லமை தொடுவதாக. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.